நண்பர்களுக்கு வணக்கம். எம்ஆர்சி டிவைன் அஸ்ட்ரோ ஜோதிட யூடியூப் சேனல் வழியாக கோவையிலிருந்து தங்கவேல் பேசுகிறேன். வருகின்ற பிப்ரவரி 14ஆம் நாள் காதலர் தினம் வருகிறது. நண்பர் ஒருவர் காதலில் வெற்றி பெறும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், காதலில் ஏமாற்றம் பெறும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்று கேட்டார். சரி, இது ஒரு சின்ன வீடியோ போட்டலான்ட்டு தான் இந்த பதிவு. சரி, யார் காதலிப்பார்கள், யார் காதலிக்கப்படுவார்கள் என்ற ஜோதிட விதி சிம்பிளான ஒரு 2 விதி தான் பார்ப்போம். லக்னாதிபதி 5ல் இருந்தால் ஜாதகர் யாரையோ காதலிக்கிறார் என்று அர்த்தம். 5ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் ஜாதகரை யாரோ காதலிக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த 2 விதி தான். சரி, யாருக்கு காதல் ஏமாற்றத்தை தரும் என்று பார்த்தால் 5ஆம் இடம் மனசு, 11ஆம் இடம் வெற்றி, நம்ம ஆசை நிறைவேறுதல் என்ற இடம். அப்போ யாருக்கு பாத்தீங்கன்னா 5ல் சனி இருக்கிறதோ அவர்களுக்கும், யாருக்கு 11ல் சனி இருக்கிறதோ இவர்களுக்கும் காதல் நிறைவேறுவது கடினம். இதற்கு தசா புத்தி ரொம்ப முக்கிய. தசை அமைப்புகள் மிக மிக அவசியம். அதை பார்த்துத்தான் முடிவு செய்ய வேண்டும். அப்போ யாருக்கெல்லாம் 5லோ 11லோ சனி இருக்கிறதோ இவர்கள் தங்கள் காதலிக்கும் நபர்களிடம் கவனமாக இருத்தல் வேண்டும். அடுத்ததாக யாருக்கு காதல் சுலபமாக வெற்றியடையும் என்று பார்த்தால் 5ஆம் இடத்தில் குருவோ வளர்பிறை சந்திரனோ சுக்கிரனோ போன்ற சுப கிரகங்கள் இருந்தாலும், அல்லது 11ஆம் இடத்தில் சுக்கிரனோ குருவோ வளர்பிறை சந்திரனோ போன்ற சுபர்கள் இருந்தால் இவர்கள் காதல் தசாபுத்தி நன்றாக இருப்பின் எளிதில் நிறைவேறுகிறது. நன்றி, வணக்கம்.